ஒரு மனுஷரு சம்பளம் ஒரு மனுஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒரு மனிதரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அவருடைய சேலரி வருஷத்துக்கு இல்ல, மாசத்துக்கு 3 lakhs above, ஓகேவா? 3 லட்சத்துக்கு மேல. அவருக்கு வேலை 5 நாள் ஒர்க் பண்ணா 2 நாள் அது தூக்கலாம், இல்ல 2 நாள் மாலதீவ்ஸ் போயிட்டு வரலாம், சீஷல்ஸ் போயிட்டு வந்துடலாம். அவ்வளவு தூரம் வெயிட்டா இருக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும். பட் அவர் என்ன செய்யறாருன்னா, மண்டையை வச்சுட்டு தமிழ்நாடு சுத்துறாரு. எங்க சுத்துறாருன்னா, திடீர்னு ஒரு நாள் ஊட்டியில, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா தில்லியில வந்து, சவுத் சைடு, மெட்ராஸ், பெங்களூர் போய் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ச்சியா. அதுக்காக ஒரு பைசா வாங்குறதுல ஒரு பைசா வாங்குறது அவரே எதுக்கு போறாருன்னா, பசங்களை நல்லா படிக்கணும், நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்றாரு. இப்போ வெளியே வெளியே வந்து இன்னொரு 10 நாள் ஆகும், இன்னொரு 10 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு பண்றோம். அவங்க வந்து எனக்கு எப்படி சாத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர ரொம்ப எளிமை, அவங்க வந்து டிஃபைன் பண்ற அவங்களோட கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சொத்து நீங்க வாங்கிக்கணும். ஒருங்கிணைப்பாளர் அவருடைய வந்து அன்புடன் இந்த கல்வி பெருந்தலாக இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், இன்னும் ஆசிரியர் பெருமக்கள், உலமாக்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய டீம் அகாடமியுடைய நிர்வாகிகள், செயலர்கள், உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு கொடைகளுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க சொன்ன மாதிரி தொடர் பயணம் மத்தியில இன்னைக்கு பழகிப்பட்ட நாளைக்கு அந்த ஊர்ல தொடர்ந்து இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை தமிழ்நாடு கட்டிக்கிறோம். நம்ம பொதுவாக எந்த ஒரு காரியம் செய்யறதுக்காலையும் அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அதோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அது ஒரு எஃபர்ட் போடுவோம். அப்ப நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம், என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், படிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் படிக்கணும், எதுக்காக நாம படிக்கணும், படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, அல்லது உங்களுடைய பார்வையில ஏன் நீங்க வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, முதல்ல என்ன படிக்கிறீங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சரிங்களா, சும்மா சொல்லுவா உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுங்க. எதுக்கு நீங்க படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, சும்மா சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்காக படிக்கணும், சும்மா சொல்லுப்பா. படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக படிக்கணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் வருங்க. ஏன்னா ஒரு ஆட்டத்துக்கு போனா நீங்க உட்காந்து கவனிக்கணும். அதனால வந்து கொஞ்சம் நல்லா சத்தப்படாதீங்க. இன்ட்ராக்டிவ் உங்களுக்கு நேரம் போறது தெரியாது. எதுக்காக படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக படிக்கணும்னு கேள்வியா வாங்கி கொடுப்பாங்க. எதுக்காக படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கல்வி எதற்காக கல்வி, ஒய் எஜுகேஷன் சொல்லுப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க. வெரி குட். கண்டிப்பா நம்ம படிச்சோம்னு சொன்னா அறிவு வளரும். கேட்டுங்க. எவ்வளவு பேருக்கு பெரிய விஷயம். எப்பவுமே சரி, முதல்ல யாரும் சொல்லணும், யார் முதல்ல வர்றாங்களோ சரியா, எப்பவுமே எதுக்காக படிச்சா அறிவு வளரும். வெரி குட், சூப்பர்.
எப்பவுமே ஒரு அறிவை நோக்கியே போயிட்டு இருக்கணும். எப்போது நம்முடைய சிந்தனை வந்து அறிவை நோக்கி இருக்கக்கூடாது. வச்சுக்கோங்களேன், தேவையான சிந்தனை நம்ம போறோம். படிச்சவங்க சொன்னா படிக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கிறதோ அறிவு சார்தான் யோசிப்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப பேச பண்ணிருக்கேன். திடீர்னு நமக்கும் டென்ஷன் ஏதாவது சொல்லுங்க படிச்ச பொருள் நீங்க அப்படிம்பாங்க. அதனால நம்ம உணர்வு பூர்வமா சிந்திக்கவே மாட்டோம். உண்மையாவே டென்ஷன் ஆனா கூட ஏதாவது சொல்லுவோம், கோபத்தை ஏதாவது சொல்லுவாங்க, கட்டுப்பட்டீங்க ஏன் படிச்சிருக்கோம், நம்ம படிப்பும் உங்களுக்கு இதுக்கு தகுதியாக நம்முடைய பேச்சு இருக்கணும், செயல்பாடு இருக்கணும், அதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த கல்வி நம்ம தொடர்ச்சியாக அறிவு பாதையில் செல்லும், ஒழுக்க பாதையில் செல்லும், நமக்கு ஒரு கடிவாளத்தை போட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையாவே கடிவாளம் வந்து வெற்றிக்கு ரொம்ப அவசியம். ஒரு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஒரு என்ன பண்ணுவோம்னா அந்த அழகான நூலை போட்டு அதை வந்து பிச்சு போடாம கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்ல ஒரு பெருசா பிட் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன டென்ஷன், ஒரு சின்ன கோபம் எல்லாத்தையும் அழிச்சிடும். அதை வந்து கல்வி பாதுகாக்கணும். அருமையான சின்ன பையன் ஒரு வாழ்க்கையை ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. உண்மையிலே படிச்சுன்னா என்ன செய்ய முடியாது. அவர் சரியான சமூகம் என்ன சொல்றா, படிச்ச பிள்ளைங்க பேசலாமா, கரெக்ட் தான், அவங்க பேசக்கூடாது. அவங்க 2 பேரும் நீங்களுடைய கல்வியோட சேர்த்து இந்த வாழ்க்கை கத்துக்கிற பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. படிக்கிறத ஒரு பக்கம், வாழ்க்கை கத்துக்கிற பாருங்க. இந்த பொருள் இதுக்காக கேட்கறது. இப்ப நமக்கு தெரிஞ்சு சொல்றது ஒண்ணு, அது நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றது. ஒவ்வொரு எனக்கு தெரியும், நான் கத்துவேன். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா கத்துக்கணும். கத்துக்கிறது ஒரு இடத்துல போட்டு இருக்காது. எதுக்காக படிக்கணும்? நான் வந்து யாரோட லைஃப்ல ஒரு ஸ்மார்ட் கிரியேட் பண்ணனா எனக்கு வந்து எஜுகேஷன் தேவை. அதுக்காக நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நாம் சமூகத்தை வழிநடத்த கல்வி அவசியம். அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு நான் 5ஆம் கிளாஸ் படிச்சேன் அவங்க சொன்னா நமக்கு யாராவது கேட்பாங்களா? உங்களுக்கு ஏன் படிக்க முடியல, எதையாவது நீங்க படிக்க சொல்லிட்டு அப்படின்னு போடுவோம். ஒரு கல்வியாளராக சமூகத்தை வழிநடத்தலாம். சமூகம் உங்களை எதிர்பார்த்துக்கும், உங்களோட அட்வைஸ் கேட்கும், உங்களோட ஆலோசனை கேட்கும். நீங்க சொல்லக்கூடிய அடிப்படைகளை அந்த ஆலோசனைக்கு மதிப்பு கொடுக்கும். நான் சொல்றேன் படிச்சு சொல்றாங்க கண்டிப்பா கைட் பண்ணணும். இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்குன்னா கல்வி கட்டாயம் அவசியம் கூட சொல்ல மாட்டாங்க. கல்வி அப்படிங்கிறது வந்து பல பயன்கள் இருக்கு. அடிப்படை என்னன்னா கல்விங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும், கனவு இருக்கும். இந்த லட்சியம் கனவை அடைவதற்கு தான் கல்வி. நல்லா ஞாபகம் இங்க வந்து எல்லாருக்குமே நீங்க சொன்னாலும் சொல்லாலும் சரி மனசுல ஒரு இலக்கு இருக்கும். நான் கலெக்டர் ஆகணும், நான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும், நீதிபதி ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய வீட்டை பார்த்தா ஒரு வீடு நான் கட்டணும், ஒரு கார் பார்த்தா ஒரு கார் நான் வாங்கணும். இப்படி லட்சியங்கள் ஆசைகள் எல்லாரும் நிறைய இருக்கு. அதை அடைவதற்கு தான் கல்வி. ஒரு கனவு கனவாவே போயிடக்கூடாது. படிச்சு சொன்னா அந்த கனவை அடையும். வந்திருக்க யாருக்குமே கனவு எப்பவுமே சின்னதா இருக்காதுப்பா. வந்திருக்கீங்க யாருக்காவது மனசுல எதிர்காலத்துல நான் முப்பாதான் இருக்கேன், யாராவது மாணவர் என்ன இருக்காது சொல்லி பரவாயில்ல, மனசுல எல்லாரும் பெருசா இருக்கும். எதிர்காலத்துல கூடதைக்கு குறைச்சிக்கலாம் இருக்காங்க. அப்படி இருக்குமா? 3 வேளை சாப்பிடணும், 2 வேளை சாப்பிட போகுது அப்படி நினைக்க மாட்டோம். பிஸா பர்கரு மந்தி கப்சானு கட்டுதான். சோ நம்மளுடைய இலக்கு எதுலையுமே மனசுல பெருசா இருக்கும். இந்த இலக்கை அடைவதற்கு கல்வி ஒன்றுதான் காசு வச்சு எல்லாரும் அடைஞ்சிட முடியாது. நிலாவுல முதல்ல கால வச்சு யாருப்பா? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப சென்னையில இருந்து பழனிப்பேட்டை வரணும்னா ஒரு 500 ரூபாய் செலவு செஞ்சு தான் வரும். இப்ப பூமியில இருந்து நிலாவுக்கு போனாங்க எத்தனை கோடி ரூபாய் செலவு செஞ்சு
கிலோமீட்டர் போயிருப்பாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் பாக்கெட்ல இருந்து எத்தனை கோடி ரூபாய் செலவு செஞ்சுக்கலாம் போயிருப்பாரு. சொல்லுங்க, எத்தனை கோடி செலவு செஞ்சிருப்பாரு? தம்பி நிறைய சொல்லுவாங்க. சும்மா சொல்லுங்க, எத்தனை கோடி ரூபாய் செலவு செஞ்சுக்கலாம் போயிருப்பாரு. அவர் சொந்த பாக்கெட் காசு நீல் ஆம்ஸ்ட்ராங் 10 பைசா செலவு செஞ்சிருக்க மாட்டாங்க. கரெக்டா? இலக்கை தொடுவதற்கு அவர் காசு செலவு செய்யல. காரணம் அவருடைய கல்வி. கரெக்டா? அவர் படிச்சிருக்காரு, ரிசர்ச் பண்ணாரு, நாசால ஒர்க் பண்ணாரு. அவருடைய அறிவின் காரணமாக தான் இலக்கை அடைந்தார். காசு வச்சு கிடையாது. இந்தியாவோட அப்பா எவ்வளவு கிடைக்கிறாங்க, இப்போ எவ்வளவு காசு போகுது. போயிட்டு வருவாங்க. அவங்க எல்லாமே தங்களுடைய கல்வியை கொண்டுட்டு வந்துருப்பாங்க. காசு காசை கொண்டு எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. ஆனால் கல்வியை கொண்டு நிலவை கூட அடையப்படும். சரியா? அவங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா பசங்க படிப்படினா எமசால இந்த மேக்ஸ் கண்டுபிடிச்சான், மேக்ஸ் உலகம் கண்டுபிடிச்சான். நீ மேக்ஸ் படிக்காட்டி நீ தான் கஷ்டப்பட போற. மேக்ஸ் படிச்சா நீ தான் சந்தோஷமா இருக்க. சோ நாம் படிக்கக்கூடிய கல்வி என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு, நம்முடைய கண்ணியம், நம்முடைய மரியாதை படிப்புலதான் அடையுது. படிச்சா சம்பாதிக்கலாம், படிச்சோம்னா சமூகத்துல ஒரு நல்ல மரியாதை இருக்கும், படிச்சோம்னா இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழலாம். யாருக்கும் யாரும் சொல்றது கேட்க அப்படிதான் இல்லை. சுயமாக நீங்க வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டான சுயசார்புள்ள வாழ்க்கையை வாழலாம். அது எல்லாருக்கும் ஒரு சோர்ஸ் நமக்குதான். ஓகேவா? அதனால படிக்கிறது நமக்கான வாழ்க்கை அப்படின்னு படிக்கும். அந்த இந்த பக்கம் பெற்று அந்த பாடகத்துல இந்த பக்கம் பெற்று போட்டு மாநில சரி நான் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். லாஸ்ட் ரைட் நான் என்ன சொல்லிடுறேன் பார்க்கணும். சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் ஓகே. சோ யாருக்கு என்ன நிலையம் இருக்கு? யாருக்கு இன்ஜினியர் ஆகும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே நெக்ஸ்ட் யாருக்கு கலெக்டர் ஆகும்? கலெக்டர். யாருக்கு சயின்டிஸ்ட் ஆகும்? சயின்டிஸ்ட். பாத்தீங்களா அந்த ஜூபிட்டர் மார்ஸ் நான் சொன்னேன். ஓகே சயின்டிஸ்ட் ஓடவே இல்ல. நெக்ஸ்ட் யாருக்கு போலீஸ் ஆகும்? ஓகே நெக்ஸ்ட் யாருக்கு டாக்டர் ஆகும்? இந்த கம்மியா போறீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் நீங்க தனி கோச்சிங் நடத்துறாங்க. ஓகே நெக்ஸ்ட் யாருக்கு பைலட் ஆகும்? சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாருக்கு பிசினஸ் மேன் ஆகும்? பிசினஸ் உமன் பெண்கள் ஆகிறீங்க, உமன் ஆகும் பிசினஸ் மேன். ஓகே நெக்ஸ்ட் யாருக்கு ஆஸ்ட்ரோனாட் ஆகும்? ஓகே நெக்ஸ்ட் யாருக்கு அக்கவுண்டன்ட் ஆகும்? ஷாக் அக்கவுண்டன்ட். ஓகே நெக்ஸ்ட் யாருக்கு லாயர் நீதிபதி ஆகும்? கஷ்டப்பட்டு கை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் யாருக்கு ஜெர்னலிஸ்ட் ஆகும்? ஜெர்னலிசம். நெக்ஸ்ட் யாருக்கு டீச்சர் ஆகும்? டீச்சர் பண்ற ஒரு ஐயோ டீச்சருடைய நிலைமை வேண்டியது. சொல்றேன் நிறைய பேர் கேட்கல. அவன் உங்களுக்கு பேர எனக்கு சொல்றேன் உங்களுக்கு பேர நீங்க சொல்றீங்கன்னா இது இல்லாம உங்க பணியில என்ன பொலிட்டிஷியன் ஆகும். சரிங்களா? அதுல என்னமா சீரியல் பிசினஸ். கரெக்டா? ரைட். ஓகே பிசினஸ் நான் சொல்றேன். இது ஸ்லைட் எல்லாம் புதுசா சொல்றேன்.
இங்க வந்திருக்க எல்லாருமே இப்படிப்பட்ட உயரிய இலக்குகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா சிஸ்டம் வந்திருக்க பெரும்பாலான மக்கள் மைண்ட் என்ன இருக்கும்னா பெரிய செட்டு இந்த பக்கம் ஒரு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் மொத்தம் ஒரு 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் மைண்டோடே வருது. லைஃப்ல முதல்ல நம்மளுடைய இலக்குகளை சரியாக வைக்கிறது. என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய சுற்றுச்சூழலை நினைச்சுக்கிட்டு டோட்டலாவே தேவை மாட்டோம், ஒரு ஐடி படிப்போம், டிப்ளமோ படிப்போம், ஏதோ 50 வருஷம் படிப்போம், இப்படி முதல்ல நினைக்கவே முடியாது. உலகத்துல ஒரு வாட்டி தான் பிறந்தோம். பெருசா நீங்க அதை சொன்னாங்க சரி, சின்ன அளவு உங்களுக்கு இடப்படாது, அவ்வளவுதான் எனக்கு படிக்கப்படாது அப்படின்னு நினைக்காது. உலகத்துல சாதனை செஞ்ச எல்லாருமே மிகப்பெரிய அறிவாளி. அதாவது ஆரம்பத்துல நீங்க டாக்டர் ஐயா அப்துல் கலாம் எடுத்துக்கங்க, அவர் ஒரு ஏழையா இருந்தாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, தமிழ் மீடியம் தான் படிச்சாரு, பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் படிக்கல, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஒரு முயற்சி, ஒரு உழைப்பு, அவன் நிச்சயமாக மேல வரலாம். எப்பவுமே இலக்குகளை சின்னதா வைக்கிறது, பெருசா கேட்கறது இறைவன் கேட்கிறோம். இந்த பசங்க கேட்பாங்க, படிக்கிற பசங்க 5 அறிவியல் வச்சுப்பான், 5 அறிவியல்னா 5 சப்ஜெக்ட் கேட்குது. எப்படி தோசை செய்யணும், இதுவா நீ ஒரு 2 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணி கொடுத்துரு, நான் 3 சப்ஜெக்ட் எப்படியா பாஸ் பண்ணிக்கிறேன். இறைவன் கலை கேட்கலாம். பெரியவங்க கேட்பாங்க, யாரெல்லாம் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்கு, நான் 30,000 ரூபாய் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறேன், ஒரு 20,000 கிடையாது. அதான் இறைவனுக்கு 20,000 20 கோடி ஓட்டலாம். அப்படிதானே? நமக்குதான் 20,000 20 கோடி 20 லட்சம் கோடி. இறைவனுக்கு பார்வையில ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு பெரிய பூமியை, இவ்வளவு பெரிய சந்திரன் சூரியனைய ஒரு வார்த்தை ஆக வார்த்தையை படம் செய்யணும் போய் 50 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வேலை பேசிட்டு போறது. அதனால கையை உயர்த்தி யோசிச்சீங்கன்னா பெருசா கேட்க, சின்னவே கேட்காது, குட்டியா கேட்கவே கேட்காது. நம்பிக்கை கேட்க ஒரு வழியை கொடுப்பாங்க. இலக்குகளை பெருசா வைங்க, போயிட்டு மாதிரி சின்ன வைக்காது. நெக்ஸ்ட் நம்ம இலக்குகளை நல்லா புரியுது. எவ்வளவு பெரிய இலக்குகள் வச்சாலும் நிறைய சிஸ்டம் அவங்களுக்கு சொல்றாங்க, கம்மியான காசுல எப்படிப்பட்டிருக்கிறது, சரிங்களா? செலவை காலம் எப்படிப்பட்டிருக்கிறது, அது மாதிரி கோட்டை தமிழ் மீடியம் படிச்சாலும் சரி, உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடி படிக்கணும், அதெல்லாம் எப்படி நீங்க ஈஸியா படிக்கிறது. ஏன் மெடிக்கல் ஃபீல்டு சாதிக்கணும், மெடிக்கல் ஃபீல்டு சாதிக்கணும், இப்படி என்னென்ன படிக்கிறது சரி எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். சோ ஒண்ணு பிடிச்சிக்க எந்த தடவை வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா உலகத்துல ஒரு தடை இல்லை. உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு தடை எது தெரியுமா? எது சொல்லுங்க. உங்க வளர்ச்சிய தடுக்கக்கூடிய ஒரே ஆள் இந்த உலகத்துல யாரு? நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற ஒரே ஆள் நம்மதான், யாருமே கிடையாது. ஓகேவா? நீங்க நினைச்சீங்கன்னா லைஃப்ல எங்க போகலாம், சும்மா போகும். சரியில்லை, அக்கா சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, அது சரியில்லை, இது சரி, தம்பி நீ சரி, நீ சரியாக ஓகே. காசு இல்ல, பணம் இல்ல, அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. காலேஜ் இருந்தது, அறிவு இருந்ததுன்னா லைஃப்ல நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே.